ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு தப்பு செஞ்சாக்கா அவங்கள திருத்துறதுக்குன்னு ஒருத்தர் வருவாங்க. அதாவது தப்பு செஞ்சவங்கள திருத்துறதுக்கு ஒருத்தர் வருவாங்க. பிள்ளைங்க தப்பு செஞ்சாக்கா அம்மா அப்பா அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆனால் தப்பு பண்ணால் டீச்சர்ஸுங்க அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. திருடங்க தப்பு செஞ்சாக்கா அவங்கள திருத்துறதுக்கு போலீஸ் முயற்சி செய்வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தவறுகள் ஒவ்வொருத்தர் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்கள திருத்துறதுக்குன்னு ஒரு சிலர் முயற்சி செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. இப்போ இந்த முயற்சிகள் எல்லாம் தேவையா அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ குழந்தைங்க பிள்ளைங்க தப்பு செஞ்சாக்கா அம்மா அப்பாங்க திருத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. எப்படி? ஏதாவது ஒரு கடுமையாக பேசியோ இல்லை அவங்கள திட்டியோ, சில பேர் கண்டிப்பாங்க, சில பேர் திட்டி அவங்கள இது பண்ணுவாங்க, சில பேர் அடித்து தான் அவங்கள திருத்துவாங்க, இல்லை சில பேர் பனிஷ்மெண்ட் எதனா கொடுத்து தான் அவங்கள திருத்துவாங்க. அதே போல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது தப்பு பண்ணாக்கா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க? ஒன்று, அவங்கள கிளாஸ்க்கு வெளியில் நிற்க வைப்பாங்க. ஒவ்வொருத்தருடைய பனிஷ்மெண்ட்டும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இம்போசிஷன் கொடுப்பாங்க, 100 டைம்ஸ் எழுது அப்படின்வாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தவறுகள் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பனிஷ்மெண்ட்டு அவங்கவுங்க ஸ்டைலுக்கு ஏற்ற போல் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் இப்படி கொடுக்குற பனிஷ்மெண்ட் எல்லாம் அவங்கள திருந்த செய்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. பெரிய கேள்வி, அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க. அதே போல் எங்கே போனாலும் திருட்டு பயம்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்குன்னு திருடர்களுக்குன்னு அவங்களுக்கு பனிஷ் பண்ணுறதுக்குன்னு போலீஸ் இருப்பாங்க. அவங்களும் அவங்க திருந்ததுக்கு பலவிதமான பனிஷ்மெண்ட் எல்லாம் சிறைச்சாலையில் கொடுப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அவங்களை திருந்த செய்கிறதா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க். பெற்றோர்கள் கண்டிக்கும் போது, பெற்றோர்கள் பனிஷ் பண்ணும்போது குழந்தைகள் திருந்துகிறார்களா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸ்டூடெண்ட்ஸ் தவறு செய்யும்போது டீச்சர்ஸ் கண்டிக்கிறாங்க, பனிஷ்மெண்ட் பண்ணுறாங்க, அது அவங்கள திருந்த செய்கிறதா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதே போல் சமுதாயத்தில் ஏதாவது திருடர்கள், திருட்டு, கொள்ளை, ஏதாவது தவறுகள் செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட்டு சிறைச்சாலையில் கிடைக்குது இல்லைங்களா, அதெல்லாம் அவங்கள திருந்த செய்கிறதா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இல்லைங்களா. இந்த மாதிரி நான் ஒரு சாம்பிள் தான் சொன்னேன். இந்த மாதிரி பல இடங்கள்ல நம்ம ஆஃபீஸ்லேயும் இருக்கலாம், ஸ்கூல்லேயும் இருக்கலாம், நம்ம நடந்து போகிறோம் பாருங்கள், வழியில் கூட சில தவறுகள் மற்றவங்க செய்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் நம்மளால் திருத்த முடியுதுங்களா? கண்டிப்பாக திருத்த முடியவே முடியாதுங்க. நான் இப்போ சொன்ன அத்தனையுமே பனிஷ் பண்ணலாமே தவிர அந்த மொமெண்ட்டே தான் அவங்க திருந்துறதுக்கான வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். அதாவது இம்போசிஷன், டீச்சர்ஸ் இம்போசிஷன் கொடுப்பாங்க இல்லையா, அதை ஒரு 100 டைம்ஸ் எழுதிட்டா திருந்திட்டாங்கன்னு அர்த்தமா? கிடையாதுங்க. அம்மா அப்பா அடிச்சிட்டாங்கன்னா அவங்க திருந்திட்டாங்களா? அர்த்தமா? கிடையாதுங்க. அதே தாங்க, எந்த இடத்துலையும் நாம மற்றவங்கள திருந்துறதுக்கு வேண்டிய முயற்சி செய்ய வேண்டாம். இதுதான் நான் சொல்ல வரேன். ஒருத்தரை தவறு செஞ்சா ஒருத்தர் திருத்தணும், அப்படி திருத்தத்துக்கு முயற்சி செய்யக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே, அதுவே மிகப்பெரிய தவறு அல்லவா அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். கண்டிப்பாக இது தவறே இல்லை. ஏன்னா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது, ஒரு கவிஞர் அழகா சொல்லிட்டு போனார் இல்லைங்களா. அதே போல தவறு செய்பவன் தானே தன் தவறை உணரணுங்க. அதுதாங்க அவனுக்கு சரியான பனிஷ்மெண்ட். ஒரு தவறு செய்பவனை திருத்துறதுக்கு இன்னொருத்தர் அவன் தவறை சுட்டி காட்டி அந்த தவறை திரும்ப செய்யாத அளவுக்கு அவனை திருந்துறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஆனால் அந்த தவறு செய்யறவன் திருந்துக்கிறானா? கண்டிப்பாக திருந்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஈகோ தடுக்கும். அதாவது எப்படி 3 வகையாக பிரிக்கலாம், 3 வகையான ஈகோவாக பிரிக்கலாம். ஒன்று ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நான் தவறே செய்யலை, நான் ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு கடைசி வரைக்கும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவன் திருந்துவானுங்களா? கண்டிப்பாக திருந்த மாட்டான். இன்னும் ஒரு சிலர் எப்படின்னாக்கா, நீ யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நான் எனக்கு திருந்தணும் நீ நினைக்கிற அப்படின்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. 3வது வகையான ஈகோ எப்படின்னாக்கா, தாம் செஞ்ச தவறை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் அவங்க திருந்தவே மாட்டாங்க. அவங்க கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க. யார் சொல்கிறதையும் காதில் போட்டுக்காம அவங்க கண்டுக்காமல் போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. ஸோ இந்த தவறுதலை திருத்திக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. ஏன்னா அவங்கள தான் செய்யறது தவறுன்றதை அவங்க உணரவே இல்லை. நாம் என்ன பண்ணணும், அவங்க தவறு செய்யறத திருத்துறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது, அவங்கள உணர செய்யணும். அவங்க செய்தது தவறுன்றதை அவங்களே உணர செய்யணும். அந்த ரியலைசேஷன் அவங்களுக்கு எப்போ அவங்க மனசுக்கு வருதோ அப்போதாங்க அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து, அந்த வலியை உணர்ந்து, ஓ நமக்கே இந்த வலி இருக்கு இந்த தவறு செஞ்சாக்கா, அப்போ அடுத்தவங்களுக்கும் அந்த வலி தானே இருக்கும் அப்படி அவங்க என்னைக்கு உணர்றாங்க பாருங்க, அப்பதான் அவங்க தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த தவறு மறுபடியும் தன் வாழ்நாள் முழுவதும் செய்யாம இருக்கிறதுக்கு
அந்த ரியலைசேஷன் ரொம்ப முக்கியங்க. அந்த ரியலைசேஷன் வரும் வரை நாம என்னதான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, அட்வைஸ் பண்ணாலும் சரி, அவங்க திருந்தி வாழணுன்ற முயற்சி செய்தாலும் சரி, அவங்க திருந்த மாட்டாங்க. அவங்கள உணரச் செய்யணும். அவங்க செய்யற தவிர அவங்களே உணரச் செய்யணும். அந்த உணர செய்தாதான், அந்த ரியலைசேஷன் அவங்களுக்குள்ளே ஏற்பட்டால்தான் அந்த தவறை மீண்டும் அவங்க செய்ய மாட்டாங்க. தன் வாழ்நாள் முழுவதும் அவங்க செய்ய மாட்டாங்க. இதுதாங்க சின்ன ஒரு விஷயம். இதை நம்ம தெரிஞ்சுப்போம். உங்களை எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. யாருமே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம பனிஷ் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் நம்ம இறங்கவே கூடாது. நம்ம பனிஷ்மெண்ட் கொடுக்கறதால அவங்களும் திருந்து போறது கிடையாது. அது அந்த நேரத்துக்கு அந்த பனிஷ்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பசங்களும் அப்படிதான். வீட்டில் அம்மா 2 அடிப்பாங்க, அப்பா 2 அடிப்பாங்க. அடிச்சாங்க அந்த தவறு தெரிஞ்சுக்கிறாங்களா? கண்டிப்பாக இல்லை. அவங்க 2 அடி வாங்கிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அதே தான் எல்லா இடத்துலையுமே. எல்லா இடத்துக்கும் இது ரொம்ப பொருந்தும். பனிஷ் பண்றதால தவறுகளை தானே திருத்தி கொள்ள மாட்டாங்க. அவங்கள உணரச் செய்யணும். அவங்க செய்கின்ற தவறை நாம உணரச் செய்யணும். அவ்வளவுதாங்க. ரொம்ப சிம்பிள். அவங்க என்னைக்கு ரியலைசேஷன் ஆகிறாங்களோ, எப்போ உணர்ந்துக்கிறாங்களோ, தனக்குள்ளே தான் செய்யறது தவறுன்ற எப்போ உணர்ந்துக்கிறாங்களோ, அப்போ அந்த தவறுல இருந்து அவங்க வெளியில வருவாங்க. அதனால நாம யாரும் மற்றவங்களை திருத்துறதுக்கு பெரும் முயற்சி எடுக்க தேவையில்லை. அவங்கள உணர வைக்க வேண்டியதுதான் நம்மளோட கடமை. அவங்க செய்தது தவறு என்று உணர வைக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமையா இருக்கணுங்க. அதை விட்டுட்டு பனிஷ் பண்றேன், அட்வைஸ் பண்றேன்னு சொல்றதெல்லாம் வேஸ்ட். இதுதான், இந்த சின்ன விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.